நீ கேட்ட நீ சொல்லு. சரி, உனக்கு காரணம் தெரியலன்னா நீ போய் துரைமுருகன் கேளு. சரியா? அங்க போய் கேளு. உனக்கு காரணம் தெரியலன்னா நீ அங்க கேளு. எங்களை பத்தி நீ இங்க கேளு. என்னது? ஆமா, லைவ்ல நான் தான் பார்த்தேன். யாரு எங்க பாரு, தேமுதிகவை யாரும் கைட் பண்ணி சொல்லி மிரட்டி படிய வைக்கிற கட்சி கிடையாது. புரியுதா? யாரோ சொல்லி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இன்னைக்கு தேமுதிக கிடையாது. புரியுதா? அது எங்க இஷ்டம். எங்களுக்கு எப்ப மறுப்பு தெரிவிக்கணும்னு நாங்க நினைக்கிறோமோ அப்பதான் நாங்க சொல்லுவோம். அதுக்காக நீங்க 24 hours எங்க கேட்டுக்கு வெளியவும் கட்சி அலுவலகத்துக்கு வெளியவும் நீங்க உட்கார்ந்துருந்தா உங்க அவசரத்துக்காக உடனே வந்து நாங்க நின்று எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்ன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. இது கட்சி, இது தலைமைக்கு கட்டுப்பட்ட ஒரு ராணுவ கட்டுப்பாடான கட்சி. தலைவர் அனுமதியோட தலைவர் சொன்னால் மட்டும்தான் பிரஸ் ரிலீஸ் வரும். நீங்க அதுக்காக 24 hours கேட்லயே உட்கார்ந்து இருக்கீங்கன்றதால நாங்க ஓடி வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? இல்லை, அதுவும் எங்க தலைமை சொன்னால் மட்டும்தான் சொல்ல முடியும். எங்கள் தலைமை எப்போ அதற்கான விளக்கத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்பதான் நாங்க சொல்ல முடியும். உங்க அவசரத்துக்கு நாங்க கிடையாது. ஆமா 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 ஆமா. யார் இப்ப கொள்கை இல்லைன்னு உனக்கு யார் சொன்ன? உனக்கு தெரியுமா எங்க கொள்கை என்னன்னு தெரியுமா? கொள்கை இல்லை. ஒரே நிமிஷம் இல்ல, ஒரு நிமிஷம் சும்மா இங்க பாருங்க. இருங்க ஒரு நிமிஷம். அப்ப நீங்க எது வேணாலும் எங்களை கேட்கலாம். ஒரு இல்ல, நான் பதில் சொல்றேன்ல. இப்படி எல்லாரும் பேசலாம், என்னால பதில் சொல்ல முடியாது. காது கேட்கல. ஒவ்வொருத்தரா பேசுங்க ப்ளீஸ். ஒருத்தரா பேசுங்க. நான் வந்து உட்கார்ந்தவன என்ன சொன்னேன்? இல்ல, நான் தயவு செஞ்சு ஒரு நிமிஷம். நான் வந்து உட்கார்ந்தவன என்ன சொன்னேன்? ஒவ்வொருத்தராக கேளுங்க. எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்வேன். தெளிவா சொல்லிட்டு தான் உட்காரு. இப்ப இங்க ஒருத்தர் பேசுறீங்க, அங்க பேசுறீங்க, எப்படி பதில் சொல்ல முடியும்? யாராவது ஒருத்தர் கேளுங்க. எனிஒன்? எங்க நம்பிக்கை மக்களுக்கு தேமுதிக மேல 100% இருக்கு. எங்களுக்கான கொள்கை இருக்கு. இன்னைக்கு ஒரு பொண்ணு இருந்தா 10 பேர் வந்து பொண்ணு கேட்க தான் செய்வாங்க. தேர்தல் நேரம் வந்தா எல்லா கட்சியும் கூட்டணி வேணும்னு தான் வருவாங்க. ஆனா யாரோட கூட்டணி அப்படிங்கிறது ஒரு தலைமையும் அந்த கட்சியை சேர்ந்தவர்களும் எடுக்க போற முடிவு. அப்படி பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாட்டுல யார் கூட்டணி பேசல, யார் கூட்டணி அமைக்கல, எல்லாரும் தான் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப இதை வச்சு நீங்க என்ன கொள்கைன்னா என்ன? சரி, முதல்ல தேர்தல் களத்துல தனித்து போட்டிட்ட ஒரு ஃபார்முலாவை உருவாக்குறது தேமுதிக. அப்புறம் மக்கள் நல கூட்டணின்னு வச்சப்ப என்ன சொன்னீங்க நீங்க எல்லாரும்? இதுவே ஏடிஎம்கேவோட பி டீம்ங்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க? இப்ப நடக்க போறது பார்லிமெண்ட் எலெக்ஷன். இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க. தேசிய கட்சிகள், 2 தேசிய கட்சிகளும் 2 மாநில கட்சிகளும் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கேப்டனுடைய முடிவு என்ன அப்படிங்கறதை தெளிவாக உங்களுக்கு சொல்றோம். அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறோம். நாங்க எல்லாமே சொல்லிட்டோம். அப்புறம் என்ன கொள்கைன்னா தேமுதிகவின் கொள்கை என்ன என்பது 2005 தெளிவாக கொடுக்கப்பட்டது. அந்த கொள்கையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு துளி கூட இடம் மாறாம நாங்க அந்த தெளிவாக அந்த கொள்கையில